friends, welcome back to my time and thoughts with me Ragavi. இன்னைக்கு ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன ரெசிபி அப்படின்றத thumbnail-ல பார்த்துட்டு இருப்பீங்க. So gobi manchurian ட்ரையா ஒரு ஸ்டார்டர் ஏன் ஸ்டைலில் எப்படி பண்ணும் அப்படின்னு சொல்கிறேன் வாங்க. இது ஒரு டிஷ் இல்லைங்க, 2 in 1 டிஷ். மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்நாக் ஐட்டமாகவும் இதை சாப்பிட்லாம், அண்ட் அதுக்கப்புறமா மஞ்சூரியாவும் செஞ்சும் சாப்பிட்லாம். ஸோ எல்லாம் எப்படி பண்ணும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்குறேன் வாங்க. கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நம்ம சேனலோட ஐடி ராகவி அஃபிஷியல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் அல்லது பார்த்துக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானலில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியிலேயே கல்லுப்பு கொஞ்சம் போட்டுருங்க, அண்ட் அது கூடவே சேர்த்து மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுருங்க. இப்போது நம்ம காலிஃப்ளவரை கொஞ்சம் நல்ல பெரிய பெரிய சைஸாகவே கட் பண்ணி இதில் சேர்த்துக்க போகிறோம். ஏன் அப்படின்னா காலிஃப்ளவரை நம்ம துருவ போகிறோம் வேக வச்சு, அதனால் நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக போட்டிங்கன்னா துருவ கஷ்டமாக இருக்கும். ஜஸ்ட் அந்த அடித்தண்டை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே பெரிய பூவாகவே தண்ணியில் நல்லா முங்குற அளவுக்கு தண்ணியை வச்சுட்டு அதில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு கொதிப்பதம் வரட்டும். ஸோ கொதிப்பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சூடு ஆறினோடனே துருவிக்கலாம். காலிஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நிறைய பூச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி குட்டி குட்டி இது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, புழு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் வெந்நீரில் ஒரு தடவை போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஹைஜீனாக இருக்கும். ஸோ இதனால் முங்குற அளவுக்கு நான் தண்ணியை வச்சு அதை ஒரு நல்ல ஒரு கொதி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இது கம்ப்ளீட்டாக ஆறின உடனே ஒரு பவுலில் இதை நம்ம நல்லா துருவி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த பவுல் பார்த்தீங்கன்னா நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அமேசான்லேயும் இது கிடைக்குது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட் பண்ணி அந்த துருவல் வருது இல்லையா, அது அதுக்கு ஒரு பவுல். அது இல்லாமல் நீங்கள் சப்பாத்தி மாவு அந்த மாதிரி ஏதாவது பிசைஞ்சிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இன்னொரு பெரிய பவுல். ஸோ இந்த பவுலுக்கு மேலே செட் ஆகிற மாதிரியே ஒரு 3 விதமான கிரேட்டரும் கொடுத்துட்றாங்க. ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 500க்குள்ளே தான் வந்தது. எனக்கு எக்ஸாக்டான ரேட்டு தெரியல. நான் லிங்க்கை இந்த வீடியோவில் கொடுக்குறேன், தேவைப்படுது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2-3 வருஷமாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ப்ராடக்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போது நான் சூடு ஆறிடுச்சு. எல்லா காலிஃப்ளவருமே எடுத்து நம்ம பெரிய துருவல் இருக்குது இல்லையா, அதுலேயே நான் எல்லாத்தையும் துருவி வச்சுக்க போகிறேன். துருவதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோ காலிஃப்ளவர் கிடச்சிருக்கு. இப்போது இது கூட பைண்டிங்க்கு நீங்கள் மைதா மாவு வேணால் மைதா மாவு யூஸ் பண்ணலாம், இல்லை கோதுமை மாவு வேணால் கோதுமை மாவு யூஸ் பண்ணலாம். நான் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக போவோமே அப்படின்றதுக்காக ஓட்ஸ் ஒரு ஃபுல் கப், ஒரு குட்டி கப்பில் ஒரு ஃபுல் கப் எடுத்திருக்கேன். டேபிள் ஸ்பூனில் கவுண்ட் பண்ணி போடுறீங்க அப்படின்னா 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் போட்டுக்கோங்க. அண்ட் இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து நல்ல ஒரு 2 வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் பச்சை மிளகா போடல, ஏன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால இதில் பச்சை மிளகா போட்டோன்னா அவங்க காரமாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் ஆல் பர்பஸ் சீசனிங் அப்படி இல்லைனா இட்டாலியன் சீசனிங் இருந்தது அப்படின்னா அதை போட்டுக்கோங்க. இது இல்லை அப்படின்றவங்க சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறமா ஆரிகேனோ, இந்த ரோஸ்மெரி இதெல்லாம் இதில் ஆடப்பாக இருந்தது அப்படின்னா பசங்களுக்கு பீஸா சாப்பிட்ற ஒரு ஃப்ளேவர் கிடைக்குமே அப்படின்றதுக்காக நான் போட்டிருக்கேன். வேணான்னா கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்து கரம் மசாலா ஒரு டீஸ்பூன், வெள்ளை மிளகுத்தூள் நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது இல்லை அப்படின்னா கருப்பு மிளகுத்தூளே நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சோம்புத்தூள் ஒரு டீஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு அரை லெமனை கொஞ்சமாக இதில் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த புளிப்பு இது டேஸ்ட் இருந்தது அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ இப்போது இது எல்லாமே நல்லா ஒன்று கலக்கிற மாதிரி நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த ஓட்ஸ் இந்த காலிஃப்ளவரில் இருக்கிற தண்ணியோடைய ஒன்றா பைண்ட் ஆகி இந்த மாதிரி வரணும். இப்போது லாஸ்ட்டாக என்ன பண்ணணும்னா கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு இதையும் இது கூடவே சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. அடுத்து நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக இதை போட்டுக்க போகிறோம். அதுக்கு ஒரு சாஸ்பேன் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா நல்ல தாராளமாக நம்ம அப்பளம்லாம் பொரிக்க வடை போட எவ்வளோ எண்ணெய் யூஸ் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கோங்க. அந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை போண்டா மாதிரி குட்டி குட்டியாக பால் ரவுண்டாக நம்ம போட்டு நல்ல ஒரு கோல்டன் ஃப்ரை ஆகிற அளவுக்கு அதை பொரித்து எடுத்துக்க போகிறோம். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த
குட்டி குட்டி பால்ஸ் போடும்போது கொஞ்சம் லோ மீடியமில் வச்சிட்டிங்க அப்படின்னா டக்குன்னு கலர் மாறாது, அதே சமயம் உள்ள நல்லா குக்காய் வரும். ஏன்னா நம்ம காலிஃப்ளவரை தவிர மற்ற எல்லாமே ராவாக போட்டிருக்கோம் அப்படின்றதுனால இது எல்லாமே நல்லா குக்காய் வரணும். அதனால் நல்லா ஸ்லோ மீடியமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஸ்லோவாக்கிடாதீங்க. ஏன்னா எண்ணெய் இழுத்துரும், எண்ணெய் இழுக்காமையும் இருக்கணும், அதே சமயம் நல்லா உள்ளே வெந்து கிறிஸ்பியாக வரணும். அப்படின்னா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம மொத்தத்தையுமே இந்த மாதிரி நல்ல பால் போட்டு அழகாக கோல்டன் கலரில் இந்த மாதிரி பொரிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு முன்னாடி பசங்களுக்கு ஆக்சுவலாக ஸ்நாக்ஸாகவே கொடுக்கலாம். ஏன்னா உள்ளே ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஹெல்த்தியானது தான். அதனால் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக் ட்ரை பண்ணுறீங்க, இல்லை ஈவினிங் பசங்க ஸ்கூல்ந்து வந்ததுக்கப்புறமா இல்லை மழை வருது, இப்போ மழை வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? ஸோ பசங்க கரெக்டாக ஸ்கூல்ந்து வர நேரத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா அதுவும் மழை வருது, சூடாக ஸ்நாக் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டெப்போடு நிறுத்திட்டு அழகாக அதை வந்து பசங்களுக்கு ஒரு போண்டா மாதிரி கொடுக்கலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சதுக்கப்புறம் திருப்பி அதே சாஸ்பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்ல பொடியாக சாப் பண்ண பூண்டு, அது கூடவே 2 பச்சை மிளகாவை ஒன்றை வந்து 2ஆக ஸ்லிட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் இது நல்லா ஃப்ரை ஆகி அந்த கார்லிக்கோட ஸ்மெல்லும் பச்சை மிளகா ஸ்மெல்லும் அப்படியே வெளியில் வரும். அந்த கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா 1 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம், 1 கொடை மிளகா, இதை க்யூபாக நான் வந்து கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம மஞ்சூரியன்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே இந்த மாதிரி கியூபிக்கலாக தான் வந்து கட் பண்ணி வெங்காயமும் கொடை மிளகாவும் ஆட் பண்ணுவாங்க. அண்ட் ரொம்பவும் குக் பண்ண விடக்கூடாது, ஏன்னா அதோட க்ரன்ச்சி வந்து நீங்கள் சாப்பிடும்போது வாயில் படணும். சால்ட் போட்டு திருப்பி ஒரு 2-3 தடவை வந்து வதக்கி விட்டுட்டு அப்புறமா டொமேட்டோ கெச்சப் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா சோயா சாஸ் வந்து புளிப்புத்தன்மை இருக்கும். நம்ம ஆல்ரெடி அந்த மஞ்சூரியன் பாலில் வேற லெமன் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டும் கலந்து புளிப்பு அதிகமாக கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுனால 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 1/4 டம்ளருக்கு கீழே தண்ணியை விட்டு ஒரு 2 செகண்ட் வதக்குனீங்க அப்படின்னா இந்த சாஸ் எல்லாம் சேர்ந்து நல்லா இந்த மாதிரி பைண்ட் ஆகிடும். பைண்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம பொரிச்சு ஓரமாக வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மஞ்சூரியன் பால்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து இப்போது இதில் ஆட் பண்ணி அந்த சாஸு வெங்காயம் கொடை மிளகா அது எல்லாமே ஒன்றா பைண்ட் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி டாஸ் பண்ணி விடுங்க. ஸோ அதனால தான் வந்து வானல் வைக்காமல் ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இந்த மாதிரி டாஸ் பண்ணுறதுக்குலாம் அது வந்து ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், 2-3 நிமிஷம் வச்சதுக்கப்புறமா நம்மளோட சூப்பரான கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை எடுத்து சுட சுட பிளேட்டில் போட்டு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது கூட எதுவும் நீங்கள் வைக்கவே தேவையில்லை, வெறும் இதை மட்டுமே சாப்பிட்டு எழுந்துருவாங்க. ரெசிபியை பார்த்தோட மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லாரும் என்ன கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட்டில் என்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க. வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா பார்த்தோட மட்டும் இல்லாமல் ஒரு லைக் மறக்காமல் கொடுத்துருங்க. இந்த வீடியோலேருந்து கிளம்பிட்டு அடுத்து ஒரு சூப்பரான வீடியோலையோ இல்லை விலாக்லையோ உங்கள் எல்லாரையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.